இப்போ நிறைய விருச்சக ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார், அப்படியே ஒரு டெட்லாக் ஆன மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள், இந்த விருச்சக ராசிக்கான அதிபதியே செவ்வாய் தான். அவர் 6ஆம் இடத்துல உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்படி இருந்தால் என்ன சார் ஆகும்? இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உபஜெயஸ்தானம்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இந்த செவ்வாய் பேஜ் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூலத்திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது, சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இப்போ நிறைய விருச்சக ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார், வேலைக்கு முயற்சி பண்ணேன், வேலை மாறுறதுக்கு முயற்சி பண்ணேன், வெளியூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணேன், வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன், தொழிலுக்கு முயற்சி பண்ணேன், பண வரவுகளுக்கு முயற்சி பண்ணேன், அதுமாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசித்தேன், எதுவும் நடக்க மாட்டேங்க சார், எல்லாமே அப்படியே ஒரு டெட்லாக் ஆன மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பது திருமணத்திற்கு, காதலில் வெற்றி பெறுவதற்கு, காதல் திருமணமாக மாறுவதற்கு, ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கு, இது மாதிரி எல்லா விதமான முயற்சிகளும் செய்து இப்போ லாஸ்ட் 1 இயராக ஒன்றும் நடக்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் அந்த முயற்சி நடக்குமா நடக்காதான்னு யோசனை பண்ணாமல் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே செவ்வாய் 6ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் பலம் பெறார், ஆட்சி பெறார். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வேலை போகும். ஏற்கனவே வேலையில் நெருக்கடி இருக்குது சார் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்கள், இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, லாஸ்ட் 1 இயராக பணம் கடன் அதிகமாகிடுச்சு சார், எனக்கு முதல்லாம் கடன் ஓரளவுக்கு நார்மலாக கரெக்டாக இருந்தது, ஓரளவுக்கு கட்டிற மாதிரி இருந்தது, சம்பாதிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த 1 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரில, அப்படியே கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு. கடனை அடைக்கிறதுக்கு பல விதமான விஷயங்களை போராடுறேன், பணம் யார்ட்டையோ வாங்கி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு கடனை கட்டியா நினைக்கிறேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். கடனை அடைப்பதற்கான காலகட்டம், தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான காலகட்டம், தொழிலில் முன்னேற்ற பாதையை கொண்டு போகிறதுக்கான காலகட்டம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 40 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு பேப்பர் எழுதுங்க. இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செஞ்சால் என் கடன் தீரும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அந்த விஷயங்கள் நீங்கள் செயலாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாயுடைய பேச்சு கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, ஏன்னா உபஜெயம் சொல்லிட்டோம், ஜெயம் அப்படின்னா வெற்றி. அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் வெற்றி பெறுவோனா சார், இடம் பிரச்சனை இருக்குது சார், இடம் பிரச்சனை தீர்ந்துருமா சார், வீடு பிரச்சனை இருக்குது சார், வீடு பிரச்சனை தீர்ந்துருமா சார், என் டைவர்ஸ் பிரச்சனைக்கு தீர்ந்துருமா சார்னு கேட்டால் அதிலெல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அப்போ அதற்கான முயற்சிகள் பாருங்கள், ரிசல்ட் வருது வரலன்றது யோசிக்காதீங்க, முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 4 ஸ்டெப்பு அதுவே வேகமாக நடக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும், எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். விருச்சக ராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் நீங்கள் தட்டி போயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னதில் என்னன்னா, நான் வீடு வாங்கிறதுக்காக போனேன், கடைசியில் லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, வீடு வாங்கிறதுக்காக போனேன், எனக்கு பணம் வர வேண்டியிருந்தது, கடைசியில் அது வராதனால நான் அட்வான்ஸை திரும்பி வாங்கி, இந்த மாதிரி சொன்னவங்க இருக்காங்க.
அது மாதிரி ஒரு காருக்காக போய் ட்ரை பண்ணேன் சார், கடைசியாக அந்த கார் எனக்கு கிடைக்கல, அது சேல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ட்ரை பண்ணுங்க, அதற்கான முயற்சி தானே பண்ணுறோம். முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இல்லையா? அதற்கான நேரம் இந்த நேரம். அதே போல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகலை சார், எனக்கு விருச்சக ராசி சார், 30 வயசு தாண்டிட்டேன் சார், என் பொண்ணுக்கு 35 வயசு மேலே போயிடுச்சு சார்னா, இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. ஜாதகத்தை பாருங்கள், என்ன தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க, என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கா, பரிகாரங்கள் இருக்கா, பிராயச்சித்தங்கள் இருக்கான்னு அதை செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதன் மூலமாக ஒரு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறக்கூடியவர்கள், வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதே போல் நிறைய பேர் எனக்கு நான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கான ஒரு செட்டப் ரெடி பண்ண போகிறேன், அதுக்கான ஆஃபீஸ் செட்டப் ரெடி பண்ண போகிறேன், ஃபேக்ட்ரி செட்டப் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அதெல்லாம் செய்யலாம். அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கு, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குங்க, சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கொடுக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போல, தசாபுத்தி தந்தால்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் திசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.